ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவி பாகம் 5 என்பதோடு தேவியின் கச்சிதமான வேலையும் ஒரு காரணம். முதலில் செல்வியை தனியே விட்டு செல்வதற்கு தேவி கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சசியின் வீட்டில் விட்டு போகலாமா என்று கூட நினைத்தாள். ஆனால் மாதம் மாதம் அவளை தொந்தரவு செய்ய மனம் இல்லை. எனவே தேவி காம்பம் செல்லுகையில் செல்வியை தனித்திருப்பது வழக்கம் ஆயிற்று. அது பழகியும் போய்விட்டது. பக்கத்து வீட்டிலும் ஆட்கள் துணைக்கு இருந்தார்கள். இம்முறை சென்று வந்த பின் செல்வி மெலிந்து இருப்பது போல் தேவிக்கு தோன்றியது. ஏன் என்று கேட்டதற்கு ஒன்றுமில்லையே என்று பதில் வந்தது. மறுநாள் காலையில் தேவி வேலைக்கு கிளம்ப சற்று தாமதம் ஆகிவிட்டது. தபால்காரர் கூட தெரு முனைக்கு வந்துவிட்டார். செல்வி வாயிலில் நின்று எட்டி பார்த்து கொண்டு இருந்தார். என்ன பார்க்கிறாய் என்று கேட்டபடி டிஃபன் பாக்ஸில் சோற்றை அடைத்தாள் தேவி. தபால்காரர், அக்கா, நாம் வீட்டுக்கு வருகிறாரே என்று பார்த்தேன். இன்னமும் அவளது பார்வை உள்ளே திரும்பவில்லை. தேவி சிரித்தாள். அசடு, நமக்கு கடிதம் போட யார் இருக்கிறார்கள்? நமக்கு எப்படி கடிதம் வரும்? இப்போது சீக்கிரம் சாப்பிடவா, எனக்கு நேரம் ஆகிறது பார் என்று தங்கையை அழைத்தாள் தேவி. ஒரு கணம் அசைவற்று நின்றாள் செல்வி. பிறகு வந்தாலும் வரும் அக்கா என்று மெல்ல கூறினாள். அது தேவியின் காதில் விழவில்லை. வர வர செல்வி மிகவும் மெலிந்தாள். சோர்ந்து கிடந்தாள். எந்நேரமும் படிக்க ஒழுங்காக உண்பது இல்லை. எது கேட்டாலும் மலுப்பலான பதில். தங்கை பார்க்க தேவிக்கு அச்சம் உண்டாயிற்று. ஒரு நாள் 1 மணி நேரம் முன்னதாகவே வீடு வந்தாள். பிடிவாதமாக செல்வியை டாக்டர் சசிரேகாவிடம் அழைத்து சென்றாள். செல்வியை தனி அறையினுள் அழைத்து சென்று பரிசோதித்தாள் சசி. 15 நிமிடம் கழித்து சசி மட்டும் வெளியே வந்தாள். தேவியை தனியே அழைத்தாள். மிகவும் இரக்கத்துடன் அவளை பார்த்தாள். என்ன ஆச்சு அக்கா? என்ன சசி அக்கா, செல்விக்கு என்ன உடம்பு? இப்படி பார்க்கிறீர்கள் அக்கா என்று பதறி போட்டாள். தேவி உதட்டை கடித்து கொண்டு சற்று தயங்கினாள். சசி பிறகு மெல்ல தொடங்கினாள். தேவி, இது மருத்துவமனை. இங்கும் அங்கும் நோயாளிகளும் ஆட்களும் இருக்கிறார்கள். எனவே நீ அமைதியாக இருக்க வேண்டும். இது மிகவும் அதிர்ச்சியான செய்திதான். நீ அமைதியாக தாங்கிக் கொள்ள வேண்டும். சரி அக்கா, செல்வியின் உயிருக்கு ஆபத்து இல்லையே என்று அச்சத்துடன் கேட்டாள் தேவி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. பின்னே எதுவானாலும் தாங்கிக் கொள்வேன். சொல்லுங்கள் சசி அக்கா, என் செல்விக்கு என்ன? மிகவும் பரிதாபமாக பார்த்துவிட்டு சசி சொன்னாள். செல்வி உன் செல்வியாக இல்லாமல் இன்னொரு ஆளின் செல்வியாக ஆனதால் உண்டான விளைவுதான் இது. புரியவில்லை அக்கா, தேவி தவித்தாள். உன் செல்வி இப்போது கர்ப்பிணி. இது 2ஆம் மாதம். தேவி சட்டென எழுந்து நின்றாள். மொழி தெரியாதவளைப் போல, முகம் அறியாதவரை பார்ப்பது போல சசியை பார்த்து மலக்க விழித்தாள். டாக்டர், சசி தேவியிடம் அவ்வளவு முன் எச்சரிக்கை செய்திருக்க தேவையில்லை. அதிர்ச்சியில் தேவி கத்தி விடக்கூடாது என்றுதான் அவள் எச்சரித்தது. ஆனால் தேவியின் வாயில் இருந்து சத்தமே எழவில்லை. ஒலியோ வார்த்தையே இல்லாமல் ஒரு முறை வாயை திறந்து மூடினாள். தேவி பேச முடியவில்லை. ஒன்றுமே புரியாதது போல ஓர் உணர்வு. காதுகளில் ஓவென்று ஓர் இரைச்சல். பூமி பிளந்தது. அவளை உள்ளிருப்பது போல இருந்தது. அறையில் உள்ள பொருட்கள் எல்லாம், ஏன் அறையை கூட காற்றில் மிதப்பது போல தோன்றியது. தலையை 2 கரங்களாலும் பற்றியபடி மீண்டும் அமர்ந்து விட்டார். வெகு பிரசைப்பட்டு, அக்கா, தொண்டை வளருகிறது என்று சொல்லிவிட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மின்னல் வேகத்தில் குளுக்கோஸ் கரைந்த நீருடன் வந்தாள் சசி. இதை குடி தேவி என்று அவள் வாயில் வைத்து புகட்டினாள். கொஞ்சம் கொஞ்சமாக தேவி தெளிந்தாள். சசிரேகா சொன்னதும் மூளையில் உறைந்தது. இது எப்படி மெய்யாக இருக்க முடியும்? கூறியது எல்லாம் ஏதோ தவறு என்று சொல்லிவிட மாட்டார்களா என்பது போல சசி இயக்கத்துடன் பார்த்தாள். அந்த அகன்ற விழிகளின் தவிப்பை சசியால் தாழ முடியவில்லை. பாவி, இப்படி செய்து விட்டாளே, நீ பட்டதெல்லாம் போதாதா? இந்த கஷ்டம் வேறு வர வேண்டுமா என்று அவளை குமரி அழுது விட்டாள். வறண்ட விழிகளுடன் அவள் அழுவதை விரித்து பார்த்தாள் தேவி.
பிறகு நினைவு வந்தவளாக, என் செல்வி எங்கே அக்கா என்று கேட்டாள். உள்ளே இருக்கிறாள் தேவி அம்மா. அவள் என்ன சொன்னாள்? ஒரு பெருமூச்சுடன் கேட்டாள் தேவி. ஒன்றும் சொல்லவில்லை. கண்ணீர் விடுகிறாள். ஆனால் உன்னிடம் சொல்லுவாள் என்று நினைக்கிறேன். புறங்கையால் கண்ணீர் தேய்த்து கொண்டு எழுந்தாள் தேவி. நாங்கள் வருகிறோம் அக்கா. பாவம், எங்களால் உங்களுக்கு வேலையும் கெட்டு மனதுக்கும் கஷ்டமாகி விட்டது. அதெல்லாம் ஒன்றுமில்லை தேவி. தேவி, அவளிடம் எல்லாம் கேள். இதற்கு காரணமானவன் யார் என்று அறிந்து அவனுக்கே செல்வியை மனம் முடிக்க பார்க்கலாம். எதற்காகவும் ஓரடியார்ந்து இடிந்து போய்விடாதே. தைரியமாக இரு. மனதை வெறுப்புடன் சிரித்தாள் தேவி. எனக்கு தைரியத்துக்கு என்ன குறை சசியக்கா? அத்தை 1000 தடவை சொல்வாளே, இந்த துணிச்சலுக்கு படுவாயடி என்று திரும்ப திரும்ப சாபம் இடுவது போல கூறுவாளே. இப்போது கண்களில் பொங்கிவிட்ட நீரை ஆத்திரத்துடன் துடைத்தெறிந்தாள் தேவி. இந்த பெண் இப்படி செய்யக்கூடும் என்று எண்ணக்கூட முடியவில்லையே. செல்வி மகா சாது ஆயிற்றேம்மா என்று வருந்தினாள் சசி. என் தவறுதான் அக்கா. எல்லாமே நான் செய்த தவறினால் விளைந்ததுதான். என்னை பொறுத்தவரையில் அலுவலகம் போவதும் வருவதுமாக பொழுது சரியாகி விடுகிறது. ஆனால் அவள் வயது வந்த பெண் 4 சுவருக்குள் நாளெல்லாம் அடைந்து கிடக்கிறாள் அல்லவா? புத்தி போக வேண்டாத வழியில் போயிருக்கிறது. குறைந்தது அவளது படிப்பையாவது தொடர்ந்து இருக்கலாம். இவ்வளவு தூரம் சென்றிராது. இனி அதை எண்ணி என்ன செய்வது? வெள்ளம் பொங்கி வந்து ஊரையெல்லாம் அழித்து வெளிந்த பிறகு முன்பே அணையை கட்டியிருக்கலாமே என்ற அறிவு வருகிறது. எல்லாமே முடிந்த பிறகு இப்படி செய்திருக்கலாமே என்று ஞானோதயம் பிறக்கிறது என்று தன்னையே நொந்து கொண்டாள் தேவி. இப்படி வெறுத்து பேசாத தேவி. தவறை சீர் செய்ய முயற்சிப்போம். அது இயலாவிட்டால் எல்லாமே கனவு என்று ஒதுக்கிவிட்டு புது வாழ்வு தொடங்க முடியும். அதற்கு விஞ்ஞானத்தின் துணை இருக்கிறது. மனம் தளராமல் போ என்று தோறுதல் கூறினாள் சசிரேகா. அப்பொழுது கதவை தட்டி கொண்டு நர்ஸு ஒருவர் வந்தாள். அம்மா, அந்த பிரவேச கேஸ் ஒழிப்பு மாதிரி இருக்கிறது என்றாள் பரபரப்புடன். நீ போ, நான் இது வந்து விடுகிறேன் என்று அவளை அனுப்பினாள் சசி. நாங்கள் போகிறோம் என்று கிளம்பினாள் தேவி. போய் வருகிறோம் என்று சொல் தேவி. தேவி, முட்டாள்தனமாக எதையும் செய்து வைக்காதே. அந்த அளவுக்கு எந்த கட்டும் சமாளிக்க முடியாதது அல்ல என்று உரைத்தாள் சசி. மெலிந்த புன்னகை ஒன்று தேவியின் இதழ்களில் தோன்றி மறைந்தது. ஏன் அக்கா, நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோமா என்று பயப்படுகிறீர்களா? நான் இன்னமும் அவ்வளவு பெரிய முட்டாள் ஆகிவிடவில்லை என்று கூறி சசியிடம் விடை பெற்றாள். வீட்டை அடையும் வரையிலும் அதன் பின்னரும் கூட தேவி எதுவும் பேசவில்லை. எதுவுமே பேச தோன்றவும் இல்லை. செல்வி இப்படி செய்துவிட்டாளே, இப்படியெல்லாம் செய்துவிட்டாளே என்று உள்ளம் ஆராய்ச்சியது. வீட்டுக்கு வந்ததும் வேதனையுடன் சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்து விட்டாள். பொம்மை போல சற்று நேரம் நின்றாள் செல்வி. பிறகு மெல்ல அக்காவை நெருங்கி வந்தாள். அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தாள். அக்கா என்று அழைத்தாள். தேவி தலை குளிந்து தங்கையை பார்க்கவில்லை. பேசாமல் கற்சிலை போல அமர்ந்திருந்தாள். செல்விக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. அவ்வளவுதான், மனமனவென்று கொட்டி விட்டாள். அக்கா, நான் தப்பாக நடந்து விட்டேன், கெட்டு போய்விட்டேன் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அதெல்லாம் இல்லை அக்கா. கோயிலில் வைத்து மாலை மாற்றி மணந்த பிறகுதான் நான் அவருக்கு சொந்தமானேன். அக்கா, மோதிரம் கூட தந்தார். அக்கா, இதை பாருங்கள் என்று ஓடினாள். உள்ளே இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து வந்தாள். அதில் மா என்று தமிழில் பொறித்திருந்தது. தேவி அந்த மோதிரத்தை விரித்து பார்த்தாள். நவீன துஷ்யந்தன் சகுந்தலைக்கு மோதிரம் போட்டதனாக்கும் என்று முன்முடித்தாள். அப்படி இல்லக்கா. செல்வியின் கண்களில் ரோஷத்தினால் கண்ணீர் துளிர்ந்தது. அவள்
திருப்பெரூர் முருகன் சந்நிதியில் மாலை மாற்றினார். 2 சாட்சிகளை கூட அழைத்து வந்திருந்தார். அந்த சாட்சிகளின் முகவரி கூட தந்தாராக்கும். போட்டோ கூட எடுத்து கொண்டோம். ஏமாற்றுகிறவர் அப்படி செய்வாரா அக்கா? தேவி இதை காதில் வாங்கவில்லை. எவ்வளவு நடந்திருக்கிறது. இந்த பெண் ஒரு வார்த்தை கூட. கதை முடிந்தது. இதே கதை தொடரும். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.